உனக்கு கர்த்தருடைய சேனை உனக்காய் பேச, உன் காரியத்திற்காய் பேச, உன் குடும்பத்திற்காய் பேச, நீ இழந்து போனவைகளுக்காய் பேச, நீ நஷ்டப்பட்டவைகளுக்காய் பேச தேவ தூதன் இறங்கி வருவார். அவர் தம்முடைய தூதனை அனுப்பி, ஒரு தூதனே 1,85,000 பேரை கொன்று போடத்தக்க சக்தி நிறைந்தவர். அவர் தமது தூத சேனையை அனுப்பி தருவார். தேவதூதன் இறங்கி வருவார். கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து உனக்காக சாத்தானோடு மனிதனோடு யுத்தம் செய்வதை நீ காண்பாய். உன் தலை மயிர் ஒன்று கருகி போகாது. நீ அமிழ்ந்து போக மாட்டாய், நீ தொலைந்து போக மாட்டாய். தேவதூத சேனை உன்னோடு கூட ஒன்று. உன் கூட யாரு இல்லைன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எக்ஸெப்ட் ப்ராஃபஸி, கர்த்தர் உங்களோடு தான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீ நினைக்காத, இது உனக்கு 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 உனக்கு. நீ செய்ய வேண்டிய வேலை, உனக்காய் நடப்பிக்க வேண்டிய வேலையை கர்த்தர் தம் தூதனை அனுப்பி செய்வார். இரண்டாவது, உன் போராட்டத்திலே நீ ஜெயம் பெறுவாய். ஹல்லேலூயா. அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்க்கலும் ஒரு பெரிய சேனை, என்னை பார்க்கலும் பலவான்கள், நீ அதையும் ஜெயிப்பாய். தேவனோடும் போராடி நீ ஜெயிச்சிருவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ செத்துருவ, உன் காரியத்தை ஒழுங்கு பண்ணு சொல்லிட்டார். ஆமே. நம்ம விட்ட பாடில்லை, அப்பாவை பிடிச்சுக்கிட்டோம். எப்பா டேடி உங்களை விட மாட்டேன், பொழுது விடுகிறது பொழுது விடுகிறது போக விடு என்று சொன்னாலும் விடமாட்டேன். ஹல்லேலூயா. டேய் விடுறா, விடமாட்டப்பா, விடுறா, விடமாட்டப்பா. பிடிச்சுக்கிட்டு நான் செத்து போயிருவேன்னு சொன்னீங்கல்ல, என் குடும்ப காரியெல்லாம் ஒழுங்கு செய்ய சொல்லிட்டீங்கல்ல, பட கெஞ்சி கேட்கிறேன், பிள்ளையா கேட்கிறேன், என் உயிரை எடுத்துறாங்கப்பா, என்ன அழிச்சுறாங்கப்பா, என்ன முடிச்சிடாதீங்கப்பா. நீ சுவர்புறமாய் திரும்பி அழுது புலம்புவதை கண்டவுடனே தகப்பனின் இருதயம், இறங்குகிற இருதயம், இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாம் கைகூடும். நாம் செய்த அநியாயத்தின் நிமித்தம் நம்மை அழித்திருக்க வேண்டியது, நாம் செய்த பாவ துரோகங்களின் நிமித்தம் நம்மை கர்த்தர் மறந்திருக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை விட்டுக் கொடுத்திருக்க வேண்டியது. ஆனால் நீ அழுததையும் புலம்பியதையும் கெஞ்சியதையும் பார்த்து என் அப்பா இருதயம் மாறி அவர் சூரிய கடிகாரத்தின் பாகையை பின்னாய் திரும்ப வச்சு உன் ஆயுசு நாள்ல 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து உனக்கு ஆண்டவர் நன்மையை செஞ்சு, உண்மையா சொன்னா நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கு நீ உகந்தவன் அல்ல. ஆனாலும் போராடி, அப்பா விடமாட்டப்பா, தயவு செஞ்சு என் பிள்ளையை கொன்றாதீங்கப்பா, ப்ளீஸ் டாடி, என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நீங்க செஞ்சு வைங்க, அப்பா என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுங்க, எப்பா என் பிள்ளைக்கு படிச்சு முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வேலையை கொடுங்க, என் கடனை மாற்றுங்க, என் கஷ்டத்தை மாற்றுங்க,
என் கண்ணீரை மாற்றுங்கப்பா. நீ போராடும் போராட்டத்தை கண்டு அவர் உன்மேல் மனதுருகினார், இரக்கப்பட்டார். நீ போராட்டத்திலே வெற்றி பெற்றாய். அப்பா சொல்லிட்டாரு, சரி வேலை தானே உனக்கு, உன் குடும்பத்தில் எல்லாரும் விடவும் பெரிய வேலை உன் பிள்ளைக்கு. சரி உனக்கு வீடு தானே, உன் குடும்பத்தில் எல்லாரும் விடவும் அழகான வீடு உனக்கு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. சரி என்ன இவ்வளவுதானே? அதே தீர்க்கதரிசி அனுப்பி உன் சரித்திரத்தையே மாத்தி, இன்னை கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு உன் போராட்டத்திலே வெற்றி கொடுத்திருக்கிறார், உன் ஜெபத்திலே வெற்றி தந்திருக்கிறார், உன் விண்ணப்பத்தில் வெற்றி, உன் உபவாசத்திலே வெற்றி, 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 வெற்றி.